அனைவருக்கும் வணக்கம். இன்று பர்வதமலையின் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்வோம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே உள்ள கடலாடி என்ற இடத்தில் இருந்து தொடங்குகிறது பர்வதமலை. கைலாயத்தில் வீற்றிருந்த பார்வதி தேவி பூமியில் பிறந்த மனிதர்கள் அறம், பொருள், இன்பம், வீடு பேறு அடைய சிறந்த தலம் ஏதும் உள்ளதா என்று ஈசனிடம் கேட்டார். அதற்கு சிவபெருமான் கை காட்டிய தலமே இந்த பர்வதமலை. அதன்படி பார்வதியும் இங்கு வந்து தவம் இருந்து ஈசனின் அருளை பெற்றார். பார்வதி மலை என்பதே பர்வதமலை ஆனதாகவும் சொல்வர். இந்த மலையில் சிறப்பை பற்றி இங்கே பார்க்கலாம். சுமார் 4500 அடி உயரம் கொண்ட இந்த மலையின் செங்குத்தான பாறைகளின் உச்சியில் கோவில் அமைந்துள்ளது. கைலாயத்தில் இருந்து சிவபெருமான் தென்பகுதிக்கு வந்தபோது அவரது காலடிப்பட்ட முதல் இடம் இது என்று சொல்லப்படுகிறது. இராமாயண காலத்தில் அனுமன் சஞ்சீவி மலையை எடுத்துச் சென்றபோது அதில் இருந்து விழுந்த ஒரு சிறு பகுதியே இந்த பர்வதமலை என்ற நம்பிக்கையும் உள்ளது. கைலாய மலையை தரிசிக்க இயலாதவர்கள் இந்த மலையை தரிசித்து வழிபட்டாலே அந்த பலனை அடைந்துவிட முடியும். இந்த மலை உச்சியை அடைய செங்குத்தான பாறை மற்றும் பாறைகளால் ஆன படி, ஏணிப்படி, கரடு முரடான பாதை என சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு மலை ஏற வேண்டும். இந்த ஆலயத்திற்கு கதவுகளே கிடையாது. கோவிலுக்கு அர்ச்சகரும் இல்லை. இங்குள்ள பிரம்மராம்பிகை பேரழகுடன் வீற்றிருப்பதை காணலாம். மலையின் அடிவாரத்தில் பச்சையம்மன் கோவில் இருக்கிறது. இதன் வெளிப்புறத்தில் சப்தமுனிகள் கம்பீரமாக எழுந்தருளி அம்பிகையை வழிபடுகிறார்கள். இங்கு தீபம் ஏற்றி ஒரு நாள் அபிஷேக ஆராதனை செய்தால் வருடம் முழுவதும் பூஜை செய்த பலன் கிடைக்கும். பர்வதமலையில் அமர்ந்து தியானம் செய்தால் அவர்களுக்கு அம்பிகை ஞானத்தை வழங்குவாள். இங்கு விநாயகர், முருகன், ஆஞ்சநேயர் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன. பௌர்ணமி நாளில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. ஓம் நமச்சிவாய. நன்றி. வாழ்க வளமுடன்.